ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? அதுதான் டெக்னிக்கலு. என்ன தெரியுங்களா? நம்ம கடையில் நம்ம என்ன வாங்கியிருக்கோம், பேக்கரியில் என்ன சாப்பிட்ருக்கோம், மிக்சர் சாப்பிட்ருக்கோம். அந்த மிக்சர் காரம் தானே இருக்கும். ஆனால் இது காரம் கிடையாதுங்க. நான் பொட்டேட்டோவை வச்சு ஒரு ஸ்வீட் மிக்சர் செஞ்சுருக்கிறேன். அது அதில் தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக அதை பாருங்கள். வேர்க்கடலை, பாதாம், முந்திரி எல்லாமே உங்கள் முன்னாடி போட்டிருக்கு பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? அதை பாருங்கள், எல்லாமே தெரியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்களா? அவ்வளோ செம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இதுக்கு என்னென்ன பொருள் செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். சமையலங்க. இப்போ அருமையான ஒரு மிக்சர் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் எவ்வளவோ மிக்சர் நீங்கள் இதே மிக்சர் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோவை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் மிக்சர் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு கிரேட்டரில் விட்டு நல்லா சீவிட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உலர வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உலரட்டும். உலரப்பட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் ஸ்வீட்டுக்கு தான் கலக்க போகிறோம். இந்த ஸ்வீட் மிக்சரை இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு நீங்களே செஞ்சுட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் செய்ய தோணும், உங்களுக்கே தோணும். இப்போ நல்லா கொஞ்சம் உலர வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா இந்த இது நம்ம உருளைக்கிழங்கு சீவி வச்சதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் சட்டியில் போடும் போது வெடிக்கும். அதனால் நல்லா காய வச்சுருங்க. இது அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த பிறகு நல்லா காஞ்சிச்சு. இந்த பிறகு கையில் எண்ணெயே தண்ணியே இல்லை. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பொட்டேட்டோவை நம்ம திருப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா? சீவி வச்சுருக்கோம். அதை நம்ம பொரிச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? தண்ணி இல்லாமல் அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இல்லைன்னா நான் இது மேலே தான் இப்போ ரொம்ப அதிகமாக பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். உங்ககிட்ட நிறைய நீங்கள் கிரேட்டரில் சீவி வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வாட்டி போட்டுக்கோங்க. எனக்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தானே எடுத்தேன். அதனால் ஒரே டைமில் நான் போட்டுட்டேன். நான் இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் இது எப்படி ஆகணும்னா நல்லா கோல்டன் கலரில் ஆகணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா முருகணும். ஆனால் இது பாருங்கள், நீங்கள் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். நம்ம மிக்சர்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அதை விட டேஸ்ட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக இதை சாப்பிடலாம், உடனே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடலாம். இது நம்ம இப்போ பாருங்கள், நான் இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த எடுக்கிற நேரத்தை காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், நல்லா பொட்டேட்டோ எல்லாமே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டு ஒரு பெரிய கரண்டி இருக்குங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போதான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்கள்லாம் இதில் வடிஞ்சிடும். நம்ம என்னதான் ஜல்லி கரண்டியில் போட்டாலும் அதில் வடிகிறத விட இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் சுத்தமாக எண்ணெய் இல்லாத பண்ணிடும். இன்னொன்றுங்க, ரொம்ப ஈஸியான வேலைங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க. வேலையே இதில் கிடையாது. நம்ம இதில் கிரேட்டரில் நம்ம துருவி அதை காய வைக்க வேண்டிய வேலை தான். அது ஒரு வேலை தாங்க. இப்போ இதை நம்ம வித்தின் ஒரு 5 நிமிஷத்தில் கை சுடக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குனாவே பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். அதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டேன்னா ஸ்வீட் மிக்சர்னா கேட்கவே வேணான்னு வச்சுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து இது தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சரில் போடுறதுக்காக நம்ம தேவையான நட்ஸை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாதாம் பொரிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் பொரிச்சு எடுத்துங்க. இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் குழந்தைங்கள அந்த இதை நட்ஸோடு சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு நல்லா வலு இருக்கும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வேர்க்கடலையை போட்டுடலாம். வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கையில் இருக்குதோ, வீட்டில் இருக்கோ அதை மட்டும் பார்த்துங்க. இது நல்லா கொஞ்சம் வெடிப்பு விட்டோடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது முந்திரிங்க. இப்போ பாருங்க, முந்திரி நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் இந்த மிக்சர் எல்லாத்தையும் போட்டுடலாம். என்கிட்ட கொஞ்சம் திராட்சை இருக்குதுங்க. ஏன்னா குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும், அதனால தான் திராட்சை. இப்போ பாருங்க, திராட்சையும் நல்லா இதாயிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்வீட் ஃப்ரை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதை ஒரு தட்டில் போட்டுடலாம். இந்த மிக்சரை ஒரு தட்டில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.
இது ஒரு நல்ல ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆனால் நான் வந்து ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து மிக்சரில் வந்து ஸ்வீட்டு கலந்து கொடுப்பாங்க, நான் சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் அதே மாதிரி சரி இது ஒரு வாட்டி வந்து நம்ம பொட்டேட்டோவில் நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் இவ்வளோ அருமையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல வந்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்க எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது இதில் பாருங்கள், முந்திரி, பாதாம், நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன், திராட்சை, வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் நல்லா வலுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து உங்களோட விடைபெறுவது உங்கள் நிலைமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.